வணக்கம். TNPSC குரூப் 2A முதன்மை தேர்வில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா பிவைக்யூ, இதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடாக பிவைக்யூ எப்படி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள். ஸோ ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு பேராகிராஃப் மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்து மோஸ்ட்லி இதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே தான் நிறைய மிஸ்டேக் நடக்கும். ஸோ எந்த இடத்துல என்ன வருங்கிறது. ஸோ இந்த இது பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஆர்டிகல்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேஷ் உட்காக் ஃப்ளைஸ் ஃப்ரம் டேஷ் ஹிமாலயாஸ் டு டேஷ் நீல்கிரிஸ் வித்தவுட் டேஷ் பாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உட்காக், த உட்காக்னு வரும். ஸோ அதே மாதிரி நம்ம ரூல்ஸில் பார்க்கும்போது தலாம் எங்கே வரும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டெயின்ஸ்லாம் வரும்போது த ஹிமாலயாஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஸோ நீல்கிரிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வரும்போது த நீல்கிரிஸ்னு வரும். ஸோ வித்தவுட் ஏ சிங்கிள் பாஸ் அப்படிங்க மென்ஷன் பண்ணுறதுனால, சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணுறதுனால ஏ பாஸ்னு வரும். ஓகே, ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூஸ் த ஆப்ஷன்ஸ் கண்டெய்னிங் த ரைட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் தட் குட் கம்ப்ளீட் த பாசேஜ் கிவன் பிலோ. ஓகே, சேம் அதே மாதிரி தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து ஸோ அதில் ஆர்டிகல்ஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த டேம்லாம் வரும்போது த யூஸ் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த மேட்டூர் டேம் ஓகே இஸ் ஓல்டு இங்கே என்ன வருது, வவல் சவுண்ட் வருது இல்லையா. ஸோ ஓல்டு மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் த சவுத் இந்தியன் ஸ்டேட். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் என்ன ஆர்டிக்கல் வரும், த ஆர்டிக்கல் வரும். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா த சவுத் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அக்ராஸ் ரிவர்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ரிவருக்கு முன்னாடி என்ன வரும், ஆர்டிக்கல் த வரும். ஓகேவா, த காவிரி ரிவர். அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி த அண்ட் தங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆனால் இந்த சிங்கிள் சென்டென்ஸாக வந்திருக்கு. ஸோ இந்தியா இஸ் டேஷ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். ஈஸியாக போடலாம் த. ஏன்னா வந்து என்னன்னு பார்த்தோம், சூப்பர்லேட்டிவ்ஸ் வந்தாலே என்ன வரணும், த ஆப்ஷன் தான் வரணும். ஸோ ஆப்ஷன் பி இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம கொஸ்டின் டேக்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரூல்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் பார்க்குறவங்க இதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ் பாருங்கள். ஸோ அதில் ஆர்டிகல்ஸோட ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ அதை வச்சு எப்படி வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதும் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்த டாபிக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு இந்த ஸ்லைட் பார்க்கும்போதே தெரியும் சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா என்ன, பிஹைண்ட்னா என்ன, பிட்வீன்னா என்ன, அரவுண்டுனா என்ன, த்ரூ, நெக்ஸ்ட் டு, அமாங். ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் எந்த இடங்களில் யூஸ் ஆகும், ஸோ அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ப்ரிப்போசிஷன்னா என்ன? ப்ரிப்போசிஷன் இஸ் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் தட் கனெக்ட்ஸ் எ நவுன் ஆர் ப்ரொனவுன் டு எ வெர்ப். ஓகேவா, ப்ரிப்போசிஷன்கிறது என்னது, ஒரு வேர்டோ ஒரு ஃப்ரேஸோ அது என்ன கனெக்ட் பண்ணுது, இட் கனெக்ட்ஸ் எ நவுனோ ஒரு ப்ரொனவுன் டு எ வெர்பை கனெக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஒரு அட்ஜெக்டிவை கனெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ அதுதான் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ நவுன் வந்து எது கூட கனெக்ட் ஆகுது, வெர்போ இல்லை அட்ஜெக்டிவ் கூட ஒரு சென்டென்ஸில் கனெக்ட் ஆகிறது தான் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ அதுக்கான காமன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன், ஆன், அட், டு, வித், டூரிங், பிஃபோர், ஆஃப்டர், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து எந்த இடத்துல என்ன ப்ரிப்போசிஷன் வரும் அப்படிங்கிறது சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல் பார்க்கலாம். ரூல் நம்பர் 1 பாருங்கன்னா, ப்ரிப்போசிஷன் மஸ்ட் பி ஃபாலோட் பை அன் ஆப்ஜெக்ட். ஸோ ப்ரிப்போசிஷனை என்ன ஃபாலோ பண்ணியிருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிப்போசிஷன் மஸ்ட் ஆல்வேஸ் பி ஃபாலோட் பை அ நவுன், அதாவது the object of the preposition. If a verb follows a preposition, it must be in the gerund form. அப்படி இல்லை, ஆல்வேஸ் வந்து நவுன் ஃபாலோ பண்ணும். அப்படி இல்லை, வேர்பு வந்துச்சுன்னா இட் மஸ்ட் பி இன் ஜெரண்ட் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்ரேயா ப்ரிவென்டட் ஹேர் ஃப்ரம் கமிட்டிங் மிஸ்டேக். ஓகேவா, கமிட்டிங்கிறது ஜெரண்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம்ங்கிறது ப்ரிப்போசிஷன்ஸ். அதை தாண்டி வந்து ஒரு வேர்ப் வந்திருக்கு, ஆனால் அது வேர்பாக இல்லாமல் என்னவா வரணும், ஜெரண்டாக வரணும்னு சொல்லியிருக்காங்க, கமிட்டிங் அப்படின்னு வந்திருக்கு.
ஓகே, ஸோ இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 பார்க்கும்போது ப்ரிப்போசிஷன் வித் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் கொஸ்டின் கேட்குற மாதிரி. ஸோ ஹூ, வாட், விச் அந்த மாதிரி வரும்போது ஆக்ட்ஸ் ஆஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன். இதுதான் ஆப்ஜெக்டாக ஒர்க் பண்ணும் ப்ரிப்போசிஷனுக்கு. இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் என்ன ப்ரொனவுன்ஸ்? இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வரும்போது அதுதான் ஆப்ஜெக்டாக ஒர்க் பண்ணும் ப்ரிப்போசிஷனுக்கு. Okay, the preposition can be placed at the end or at the beginning of the question. So preposition எங்க வரும்? எண்ட்லயோ அப்படி இல்லைன்னா பிகினிங் ஆஃப் த கொஸ்டின்லையோ வரும். இந்த மாதிரி வரும்போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு எடுத்துங்க. வாட் இஸ் ஷி திங்கிங் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, வாட் இஸ் ஷி திங்கிங் ஆஃப். ஸோ இங்கே என்ன இருக்கு? ப்ரிப்போசிஷன் எங்கே வந்திருக்கு? எண்டில் வந்திருக்கு. ஓகேவா, எண்டு அப்படின்னா பிகினிங்கில் வரணும். இந்த மாதிரி வரும்போது இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வரும்போது. ஓகே, ரூல் நம்பர் 3 பாருங்கள். ரூல் நம்பர் 3 என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிப்போசிஷன் வித் இன்ஃபினிட்டிவ்ஸ். ஓகேவா, சில இடங்களை பார்த்தீங்கன்னா when யூஸிங் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? அதாவது இன்ஃபினிட்டிவ்ஸ் என்ன? 2 + verb தான் இன்ஃபினிட்டிவ்ஸ் இல்லையா? த ப்ரிப்போசிஷன் யூஸ்வலி கம்ஸ் ஆஃப்டர் த இன்ஃபினிட்டிவ். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன வரும்? இன்ஃபினிட்டிவ்க்கு அப்புறம் தான் வந்து ப்ரிப்போசிஷன் வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராயல் இன் இஸ் எ குட் பிளேஸ் டு ஸ்டே அட். ஓகே, ராயல் இன்ங்கிறது ஒரு நல்ல இடம் டு ஸ்டே அட். இங்கே பார்த்தீங்கன்னா டு ஸ்டேங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஓகேவா, ஸோ என்னன்னு ரூல் சொன்னோம்? இன்ஃபினிட்டிவ்க்கு அப்புறம் வரணும். ஸோ அண்ட் அட் ஃபாலோஸ் இட். அட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன். ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ப்ரிப்போசிஷன் வித் இன்ஃபினிட்டிவ் வரும்போது என்னன்னு சொல்கிறாங்க? இன்ஃபினிட்டிவ்க்கு அப்புறம் தான் ப்ரிப்போசிஷன் வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. அடுத்த ரூல் நம்பர் 4 பாருங்கள். ப்ரிப்போசிஷன் அட் த எண்ட் வித் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, ஸோ வென் யூஸிங் த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணும்போது ஓகேவா, வென் யூஸிங் த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தட், அதாவது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எதை சொல்கிறாங்க? தட்ன்னு சொல்கிறாங்க. த ப்ரிப்போசிஷன் கேன் ஆஃபன் கம்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ். அந்த மாதிரி வரும்போது என்ன வரணும்? ப்ரிப்போசிஷன் கடைசியாக தான் வரணுன்றாங்க. ஓகேவா, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரும்போதும் ப்ரிப்போசிஷன் கடைசியாக வரணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி தட் ஐ எம் ஃபாண்ட் ஆஃப். ஓகே, தட்டுங்கிறது இங்கே ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ ஆஃப் ப்ரிப்போசிஷன் வந்து கடைசியாக வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்த ரூல் பாருங்கள். ஸோ ரூல் நம்பர் 5 என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிப்போசிஷன் அட் த பிகினிங் இன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது பிகினிங்கில் வரணும் சென்டென்ஸில். ஓகேவா, ஸோ இன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ப்ரிப்போசிஷன் டிப்பிக்கலி அப்பியர் அட் த பிகினிங் ஆஃப் த. முன்னாடியும் ஒரு இடத்துல பார்த்தோம் பிகினிங் ஆர் எண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிகினிங். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பை விச் பஸ் டிட் he go. பை விச் பஸ் டிட் he go. ஸோ விச்ங்கிறது ஒரு இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ வந்து இல்லை, அதுக்கு முன்னாடி வந்திருக்கு ப்ரிப்போசிஷன். ஓகேவா, சரி, ஓகே. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் பற்றி பார்க்கலாம். ஓகே, ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ பாருங்கள், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் வந்து என்ன சொல்லுது? ஸோ த ப்ரிப்போசிஷன் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் when a particular event happened. This include in, on, at, since, for, before. ஸோ இதெல்லாம் என்னது? ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். டைம்க்கு யூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் த மார்னிங். ஷி வாஸ் born on the 5th of July. I will reach there at 6 o'clock. ஓகே, இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்க்கு சொல்கிறது. ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு இன், ஆன், அட் எல்லாம் ஓகே தான். ஸோ எது எங்கே வருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக வந்து போட முடியும். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அட் எடுத்துக்கங்க. அட்டு பார்க்கும்போது இட் டினோட்ஸ் ப்ரிசைஸ் டைம். பர்டிகுலர் டைமை மென்ஷன் பண்ணுறது தான் அட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் வந்து அட் 9 o'clock. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா இது எது கூட யூஸ் ஆகுனா சன்ரைஸ், சன்செட், நூன், மிட் நைட். ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? ஒரு ப்ரிசைஸ் டைம் கூட யூஸ் பண்ணுறது தான் அட்டுன்னு சொல்ல வராங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹீ ஆஸ்க்டு டு மீட் மீ அட் மிட் நைட். ஸோ மிட் நைட்டில் என்ன மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ பர்டிகுலர் ப்ரிசைஸ் டைம் இங்கே மென்ஷன் ஆகுது. அப்போ என்ன வரும்? அட்டு வரணும். அடுத்ததாக பாருங்கள், இன். ஓகேவா, இன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இன் எங்கே வரும்னா ஒரு மந்த்தோ, ஒரு இயர்ஸோ, சென்ச்சுரிஸோ இல்லை லாங் பீரியட்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை சிஸ்டர் இஸ் பிளானிங் டு விசிட் மீ இன் நவம்பர். ஓகே, மை சிஸ்டர் இஸ் பிளானிங் டு விசிட் மீ இன் நவம்பர் சொல்கிறாங்க. ஸோ வந்து இன் நவம்பர். ஸோ நவம்பர் என்ன சொன்னோம்? இன்னுங்கிறது எங்கே வரணும்? ஒரு மந்த்தோ, இயரோ இல்லை ஒரு சென்ச்சுரிஸோ, லாங் பீரியட்ஸ் மென்ஷன் பண்ணும்போது இன் வரணும்.
அடுத்ததா பாருங்க, used before morning, evening and afternoon. Okay, so எங்க யூஸ் ஆகணும், வேற எந்த இடங்கள்ல யூஸ் ஆகும்னா I used to go for a walk in the morning. So morning, evening. Okay, so ஜென்ரலா இது வந்து ப்ரெசிஸ் டைம்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாக மார்னிங்கில் எந்த டைம் வேணால் இருக்கலாம், 9 o'clock 10 o'clock 11 o'clock எந்த டைமில் வேணால் போகலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்ததை வாங்க ஆன். ஓகே, ஸோ ஆன் வந்து எப்போவுமே யூஸ்டு பிஃபோர் டேஸ் அண்ட் டேட்ஸ். ஓகே, ஸோ ஆன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, டேஸோ இல்லை ஒரு டேட்ஸோ பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ஐ எம் நாட் ஃப்ரீ டுடே தேர்ஃபோர் ஐ வில் கம் ஆன் மண்டே. ஓகே, இங்கே என்ன இருக்குது, டேட்டு மண்டே டியூஸ்டேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன வரணும், ஆன் வரணும். ஸோ இங்கே ஸோ மண்டே, ஸோ மண்டே மென்ஷன் பண்ணும்போது ஆன்ங்கிறது வரும். அடுத்ததாக பாருங்கள், ஃபாருங்கிறது இட் இண்டிகேட்ஸ் எ பீரியட் ஆஃப் டைம். ஓகே, ஃபாருங்கிறது என்னது, ஒரு பீரியட் ஆஃப் டைமை இண்டிகேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹனு ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் திஸ் கம்பெனி ஃபார் ஓவர் எ இயர் நவ். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணும்போது என்ன வரணும், ஃபார் வரணும். ஓகேவா, ஃபார் ஓவர் எ இயர், ஒரு வருஷமாக வந்து ஹனு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கம்பெனி. எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு வருஷம். ஸோ அது ஒரு பர்டிகுலர் டைம் தெரியுது. ஸோ அப்படின்னா என்ன வரும், ஃபார் வரணும். ஸோ இதுவே சின்ஸ் எடுத்துங்க, சின்ஸுங்கிறது எ பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகேவா, ஃபாருங்கிறது பீரியட் ஆஃப் டைம், இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, பினா ஹாஸ் பீன் லிவிங் இன் திஸ் லொக்காலிட்டி சின்ஸ் 1989. ஸோ சின்ஸுங்கிறது என்ன, எப்படி வரும், ஸோ 1989லேருந்தே அவங்க இருந்துகிட்ருக்காங்க, இவ்வளோ பீரியடில் தான் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து 1989லேருந்து இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது சின்ஸ் வரணும். ஓகேவா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அண்ட் பிஃபோர்லாம் வரும். ஸோ இதுவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமே மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹி மேரிட் ஷேஸ்தா ஆஃப்டர் தீபாவளி. தீபாவளிக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, ஆஃப்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி பிஃபோர் வரும். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது பை எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பாயிண்ட் ஆஃப் டைமை இண்டிகேட் பண்ணும். ஓகே, ஸோ பை நெக்ஸ்ட் மண்டே ஐ வுட் ஹாவ் சப்மிட்டட் மை தீசிஸ் டு யூ. ஸோ ஒரு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட்குள்ளே சப்மிட் பண்ணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி இடங்களில் பை வரும். இப்போ ரீசெண்டாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு இது டாஸ்க் வந்து சப்மிட் பண்ணும், பை டேஷ் ஃப்ரைடேன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஃப்ரைடே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இது டே வச்சு போட முடியாது. ஸோ அது வந்து ஒரு என்னது, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இந்த நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு வரும்போது பை வரணும். ஸோ ரொம்ப முக்கியம், அந்த ஒரு சென்டென்ஸ் கொடுக்கும்போது அதை பொறுமையாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ரிப்போசிஷன் போட்டிங்கன்னா இஷ்யூஸே இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டூரிங் வந்து இண்டிகேட்ஸ் டியூரேஷன், ஒரு பர்டிகுலர் டியூரேஷனை இண்டிகேட் பண்ணுது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டூரிங் வேர்ல்ட் வார் 1 செவரல் மில்லியன் பீப்புள்ஸ் டைட் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ வேர்ல்ட் வார் 1 அப்போ என்னது, நிறைய மக்கள் வந்து இறந்துருக்காங்க. ஓகே, டூரிங் வேர்ல்ட் வார் 1 செவரல் மில்லியன் பீப்புள்ஸ் டைட். ஓகே, ஸோ அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரம். ஸோ இண்டிகேட்ஸ் வென் சம்திங் ஸ்டார்ட்ஸ். ஓகே, ஸோ வந்து ஃப்ரம் எப்போ வரும், இண்டிகேட்ஸ் வென் சம்திங் ஸ்டார்ட்ஸ், ஏதாவது ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, த மூவி ஷோ இஸ் ஃப்ரம் 7 PM to 10 PM. த மூவி ஷோ இஸ் ஃப்ரம் 7 PM to 10 PM. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னது, இப்போ வரைக்கும் பார்த்தது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் பார்த்தோம். ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஸோ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ ஐ வாஸ் பார்ன் ஜூலை, மந்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஆன் வரும், ஆன் July 4, 1982. அடுத்ததை பாருங்கள், இயர் வருது, ஐ வாஸ் பார்ன் இன் 1982. ஓகே, அடுத்ததாக ஒரு பர்டிகுலர் டைம் ப்ரிசிஸ் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஐ வாஸ் பார்ன் அட் எக்ஸாக்ட்லி 2 AM. ஓகே, எக்ஸாக்ட்லி எத்தனை மணி, 2 AM-க்கு. ஓகே, ஐ வாஸ் பார்ன் 2 minutes பிஃபோர் மை ட்வின் பிரதர். பிஃபோர் முன்னாடி. ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தோம் இல்லையா ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், அது பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். ஓகே, ஐ வாஸ் பார்ன் ஆஃப்டர் த கிரேட் வார் எண்டட். ஓகே, ஐ வாஸ் பார்ன் ஆஃப்டர் த கிரேட் வார் எண்டட், ஆஃப்டர். ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் கோல்ட் இன் ஜனவரி. ஜனவரியில் எப்படி இருக்கான்,
எப்போவுமே மந்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன் வரும். இன் இயர் மந்த்லாம் வரும்போது என்ன வரும்? இன். ஓகே, ஈஸ்டர் ஃபால்ஸ் இன் ஸ்ப்ரிங் each year. The Second World War occurred in the 20th century. Okay, we eat breakfast in the morning. Okay, அடுத்தது preposition of place. ஸோ preposition of place வந்து என்ன இண்டிகேட் பண்ணும்? ஒரு லொக்கேஷனோ இல்லை கம் பிஃபோர் எ நவுன் ஆர் எ ப்ரொனவுனுக்கு முன்னாடி வரும். ஓகேவா? ஸோ இதில் பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். த கேட் இஸ் ஆன் த வால். ஓகே, த கேட் இஸ் ஆன் த வால். ஜென்னி லிவ்ஸ் நியர் ஹர் ஒர்க் பிளேஸ். ஸோ நியருங்கிறது இங்கே ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். எது பக்கத்தில் இருக்காங்க? பக்கத்தில் நியர். ஓகேவா? ராஜ் இஸ் இன் இஸ் ரூம். இன்னுங்கிறது டைமில் மட்டும் இல்லை, பிளேஸ்லேயும் வரும். ரூம்குள்ளே இருக்கிறாரு. ஸோ அதனால இன். ஓகே, அடுத்ததை பாருங்கள். ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். திஸ் ப்ரிப்போசிஷன் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஒரு மூமெண்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர். ஐ வென்ட் டு. ஓகேவா? ஐ வென்ட் டுங்கிறது இங்கே மூமெண்ட். அடுத்ததாக பாருங்கள். த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன் டு த பூல். த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன் டு. ஓகேவா? இன் டுங்கிறது இங்கே மூமெண்ட். த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம். டுவர்ட்ஸ்ங்கிறது இங்கே ஒரு மூமெண்ட். அடுத்தது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் ஆர் பொசிஷன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தது தான். இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா. ஸோ அட்டுங்கிறது எங்கே யூஸ் ஆகும்? ஓகே, இது டைமில் மட்டும் இல்லை, பொசிஷனை பேஸ் பண்ணியும் நம்ம இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் அட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்டு பிஃபோர் எ பாயிண்ட் பொசிஷனோ ஆர் லொக்கேஷனோ பேஸ் பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வாஸ் சிட்டிங் அட் ஹர் டெஸ்க் வென் ஐ சா ஹேர் லாஸ்ட். ஓகேவா? ஸ்ருதி எங்கே உட்காந்து இருக்காங்க? ஷி வாஸ் சிட்டிங் அட் ஹர் டெஸ்க். ஓகேவா? ஸோ ரெஃபர்ஸ் டு எ கம்பெனி ஆர் ஒர்க் பிளேஸ் ஃபார் அன் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ அடுத்ததாக பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து தேர் ஆர் மோர் தென் எ மில்லியன் பீப்புள் கரண்ட்லி ஒர்க்கிங் அட் ஆப்பிள். ஸோ ஆப்பிள் கம்பெனியில் மோர் தென் மில்லியன் பீப்புள் கரண்ட்லி ஒர்க்கிங்கிறாங்க. ஸோ இங்கே என்ன மென்ஷன் ஆகுது? அட்டு மென்ஷன் ஆகுது. ஸோ யூஸ்டு பிஃபோர் ஸ்கூலோ இல்லை யூனிவர்சிட்டியோ இல்லை சினிமாவோ இல்லை தேட்டரோ ஹோமோ மென்ஷன் பண்ணும்போது ஸோ இந்த இடங்கள்ல அட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மை சிஸ்டர் வில் நாட் பி அட் ஹோம் அட் த மூமெண்ட். ஓகே, ஸோ அவங்க சிஸ்டர் ஷி வில் நாட் பி அட் த மூமெண்ட் அப்படின்றாங்க. அடுத்ததாக இன்னுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இன்னும் வந்து ஒரு லார்ஜர் ஏரியா. எப்படி இன்னுங்கிறது அங்கே டைமில் ஒரு இயரோ மந்த்தோ அப்படி மென்ஷன் ஆகிற மாதிரி இங்கே எப்படின்னா ஒரு லார்ஜர் ஏரியா மென்ஷன் பண்ணும்போது சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மை ஆண்ட் லிவ்ஸ் இன் ஷிம்லா. ஷிம்லாங்கிற ஒரு பெரிய இடம் இல்லையா? ஸோ இங்கே என்ன வரும்? இன் வரும். அதுவே சின்ன பிளேஸ் மென்ஷன் ஆஃபீஸில் மென்ஷன் பண்ணுறாங்க முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அட்டு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன். ஸோ ஆன் எங்கே வரும் பார்க்கலாம். ஆன் வந்து ரெஃபர்ஸ் டு ஏ சர்ஃபேஸ். ஓகே, ஏதாவது ஒரு சர்ஃபேஸை மென்ஷன் பண்ணும்போது ஆன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ராம் லெஃப்ட் இஸ் ஃபோன் ஆன் த டேபிள் லாஸ்ட் ஃப்ரைடே. லாஸ்ட் ஃப்ரைடே எங்கே விட்டுட்டாரு? டேபிள் மேலே. ஏதாவது ஒரு சர்ஃபேஸ்ன்னு இல்லையா? ஒரு டேபிள் மேலே. ஸோ ஆன் த டேபிள். ஸோ இங்கே ரெஃபர்ஸ் டு ஏ பிளேஸ், பொசிஷன் அலாங் எ ரோட் ஆர் ரிவர் ஆர் பை எ லேக் ஆர் த சி. இந்த மாதிரி இடங்களில் மென்ஷன் பண்ணும்போது என்ன வரும்? ஆன் வரணும். ஓகேவா? இப்போ அடுத்ததாக பாருங்கள். பனாரஸ் இஸ் எ சிட்டி ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் கேஞ்சஸ் இன் உத்தரப்பிரதேஷ். ஓகே, பனாரஸுங்கிறது ஒரு சிட்டி ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் கேஞ்சஸ். ஓகே, ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் கேஞ்சஸ் இன் உத்தரப்பிரதேஷ். ஸோ என்னென்ன ரிவர்னு பார்த்தோமா? ஸோ இங்கே என்ன வருது? ஆன் த பேங்க் ஆஃப். அடுத்ததாக பாருங்கள். ரெஃபர்ஸ் டு எ ஃப்ளோர் இன் எ பில்டிங். ஒரு பில்டிங்கில் இருக்கிற ஃப்ளோரை மென்ஷன் பண்ணும்போது என்ன வரணும்? ஆன் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மை நியூ ஃப்ளாட் இஸ் ஆன் த 5th floor. ஸோ இவரோட நியூ ஃப்ளாட் எங்கே இருக்கான்? 5th floorல இருக்கான். ஓகே, யூஸ்டு வென் டாக்கிங் அபவுட் எ பர்சன் ட்ராவலிங் ஆன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ வென் டாக்கிங் அபவுட் எ பர்சன், ஒரு பர்சனை பற்றி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறத பற்றி பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ ஷோபா வாஸ் ஆன் த ட்ரெயின் வென் த மிஷாப் ஹேப்பன்ட். இந்த மிஷாப் நடந்தப்போ என்ன ஆச்சு? ஷோபா ட்ரெயினில் இருந்தாங்க. ஸோ ஆன் த ட்ரெயின், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஓகே, அதே மாதிரி அபோவ் அண்டு பிலோங்கிறது லெவல்ஸை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுறது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர் அண்ட் ஓவர்.
Under and over வந்து discusses vertical positions. Vertical positionsனு பார்க்கும்போது I kept a box under your table. I kept a box under your table. So கீழே under your table, vertical position. There is a lamp over your head, so watch for it. Okay, over your head, so watch for it. அடுத்தது வந்து between. So between எங்க வரும் பார்த்தீங்கன்னா used for two things. Okay, so I disturbed the sweets equally between my sister and brother. Okay, so betweenங்கிறது ஸோ ரெண்டு பேருக்கு betweenல வந்து ஷேர் ஆகுது ஸ்வீட்டுங்கிறது ஈக்குவலாக, அப்போ வந்து between யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் கேஸ் பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் கேஸ் ஆஃப்டர் பிட்வீன் யூ அண்ட் ஹிம். யூஸ் அண்டுங்கிறது வந்து ஆஃப்டர் பிட்வீன் ராம் அண்ட் ஷியாம். ஸோ வந்து அண்டு யூஸ் பண்ணும் பிட்வீன் வரும்போது. ஸோ அதுவுமே பார்த்துருங்க. ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா அமாங் ஆர் அமாங்கஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்டு ஃபார் மோர் தென் டூ திங்ஸ். ஓகே, ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட திங்ஸ். ஓகேவா, ஒன்றுக்கும் மேற்பட்டதில் ரெண்டுக்கும் மேற்பட்ட திங்ஸ் யூஸ் பண்ணும்போது அமாங் அண்ட் அமாங்கஸ்ட். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட வரும்போது என்ன பிட்வீன், ரெண்டு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது பிட்வீன் வரும். ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது யூஸ்ட் ஃபார் மோர் தென் டூ திங்ஸ். ஸோ இங்கே வந்து அமாங் இஸ் யூஸ்டு பிஃபோர் எ கான்சனன்ட் சவுண்டிங் வேர்டு. ஸோ அமாங் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஒரு கான்சனன்ட் சவுண்டிங் வேர்டில் யூஸ் பண்ணுறோம். அதுவே அமாங்கஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ்டு பிஃபோர் எ வவ்வல் சவுண்டிங் சவுண்ட். இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. அமாங் எங்கே வரும், அமாங்கஸ்ட் எங்கே வரும்னு பார்த்துங்க. கான்சனன்ட் சவுண்டிங் வேர்டில் அமாங், ஸோ வவ்வல் சவுண்டிங் வேர்டில் அமாங்கஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துங்க. ஸோ பிங்கு டிஸ்ட்ரிபியூட்டட் டாஃபீஸ் அமாங் இஸ் கிளாஸ்மேட்ஸ். ஓகே, அவங்க கிளாஸ்மேட்ஸ்குள்ளே வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹேட்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங்கஸ்ட் அஸ். ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, அமாங்கஸ்ட்னா வவ்வல் சவுண்டிங் வேர்டு இருக்கிறதுனால என்ன வந்திருக்கு, அமாங்கஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதை இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். அடுத்தது அமிட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஃபார் மோர் தென் டூ திங்ஸ், ரெண்டு திங்ஸ்க்கு மேலே. அதே இதுதான் ரூல்ஸ் தான், பட் இது ரொம்ப ரேராக யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ருக்மணி இஸ் ஃபீலிங் லோன்லி ஈவன் அமிட்ஸ்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட் இருந்துமே ஷி ஃபீல் லோன்லின்றாங்க. ஓகே, அவங்க ஃப்ரெண்டுங்க இருக்கும்போதே ஷி ஃபீல் லோன்லி. ஸோ அடுத்தது வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன்ஸ் பார்க்கும்போது டூ வேர்ட்ஸ் அலாங் இதெல்லாம் வரும் டைரக்ஷனில். ஸோ டூ எங்கே வரும்னா ஒரு டெஸ்டினேஷனை மென்ஷன் பண்ணும்போது டூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு தி ஏர்போர்ட், டு தி ஏர்போர்ட் டு ரிசீவ் மை மாம். ஓகே, டு த ஏர்போர்ட் மென்ஷன் ஆகிறதுனால ஸோ அவங்க மாமை ரிசீவ் பண்ண போகிறாங்க, பர்டிகுலர் டெஸ்டினேஷனை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன வரும், டூன்னு வரும். அடுத்ததாக டூ வேர்ட்ஸ். ஓகே, டூ வேர்ட்ஸுங்கிறது ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணும். எக்ஸாம்பிள், ரீனா இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டேஷன். ஓகே, ஸோ ரீனா என்ன பண்ணுறாங்க, டூ வேர்ட்ஸ் எந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது, எந்த பக்கமாக போகிறாங்க, பஸ் ஸ்டேஷன் இருக்கிற அந்த பக்கமாக போகிறாங்க. ஸோ இட் மென்ஷன்ஸ் அபவுட் த டைரக்ஷன். ஸோ இங்கே என்ன யூஸ் ஆகும், டூ வேர்ட்ஸ் யூஸ் ஆகும். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலாங். ஸோ அலாங்குங்கிறது இட் இண்டிகேட்ஸ் மூமெண்ட் இன் எ லைன் ஆர் பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ ஒரு மூமெண்ட் ஒரு பர்டிகுலர் லைன்லேயோ ஒரு டைரக்ஷன்லேயும் இருக்கும்போது அலாங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாஹிர் வாஸ் டிரைவிங் அலாங் ஏ நேரோ ரோட். ஒரு நேரோ ரோட்டில் அந்த நேரோ ரோடு வழியாகவே போகிறாரு. அந்த ஒரு பாத் சொல்கிறாங்க, ஒரு டைரக்ஷன், பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ என்ன வருதுங்க, அலாங் ஏ நேரோ ரோட். ஓகேவா. ஸோ அடுத்ததாக பாருங்கள் அகெயின்ஸ்ட். அகெயின்ஸ்ட்னு என்ன, அப்போசிஷன். இட் இண்டிகேட்ஸ் அப்போசிஷன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா the boat sank as it was trying too hard to sail against the strong current. ஸோ ஒரு ஸ்ட்ராங் கரண்ட் இருக்குது, ஸோ அலைகள் இருக்குது, அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து எப்படியோ செயில் பண்ணோம் அந்த போட் ட்ரை பண்ணுது. ஸோ இட் வாஸ் அகெயின்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடங்கள்ல அகெயின்ஸ்ட் வரும். அடுத்ததாக பாருங்கள் இண்டிகேட்ஸ் ப்ரெஸ்ஸிங் ஆன். வேறு எங்கே அகெயின்ஸ்ட் வரும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, பிரிங்கிங் தட் பாய் ஹூ இஸ் லீனிங் அகெயின்ஸ்ட் த ட்ரீ. ஹூ இஸ் லீனிங் அகெயின்ஸ்ட் த ட்ரீ. ஸோ இந்த ப்ரெஸ்ஸிங் ஆன், அந்த பர்டிகுலர் இதுவை ப்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க, ப்ரெஸ்ஸிங் ஆன். ஸோ இங்கேயும் அகெயின்ஸ்ட்னு வரும். அடுத்தது அக்ராஸ்.
அக்ராஸ்ங்கிறது அடிக்கடி ப்ரிப்போசிஷனில் யூஸ் ஆகிறது டைரக்ஷன். ஓகேவா, ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட்ஸ் மூமெண்ட் ஃப்ரம் ஒன் சைட் டு அனதர். ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் மூமெண்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தீபா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட் were கோயிங் அக்ராஸ் த ஃபீல்ட். ஓகே, ஸோ ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம், ஃப்ரம் ஒன் சைட் டு அனதர், அக்ராஸ் த ஃபீல்ட். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஒன் சைட் டு அனதர். மூமெண்ட் பார்த்தோம். அடுத்தது என்னது? ஸ்ட்ரெச்சிங். ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஒன் சைட் டு அனதர். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலோக் ஸ்டுட் ஆன் த பிரிட்ஜ் பில்ட் அக்ராஸ் த ரிவர் கங்கா. அலோக் எங்கே நிற்கிறாரு? பிரிட்ஜு மேலே. ஸோ ரிவர் கங்கா மேலே கட்டின அந்த பிரிட்ஜில், அக்ராஸ் த ரிவர் கங்கா மேலே கட்டின அந்த பிரிட்ஜில் நின்றுட்டுருக்காரு. ஓகேவா, ஸ்ட்ரெச்சிங். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பேங்க் ஸ்ட்ரெச் ஆகுது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்ஸ் த ஆப்போசிட் சைட் ஆஃப் சம்திங். ஆப்போசிட் சைட் ஆஃப் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் சா மீ அக்ராஸ் த ஹால் அண்ட் வேவ்ட் அட் மீ. ஓகே, அது அக்ராஸ் த வால் ஷீ சா தட் ஹர்ப்ரீத். ஸோ அவங்க வந்து கை காட்டுறாங்க, ஷீ வேவ்ட் அட் மீ அப்படின்றாங்க. ஆப்போசிட் சைட் ஆஃப் சம்திங். அப்படி வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? அக்ராஸ். ஓகே, அடுத்தது அப்பு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அதுவும் வந்து ஒரு மூமெண்ட்டை மென்ஷன் பண்ணும். அதாவது ஒரு லோயர் பொசிஷன்லேருந்து ஹையர் பொசிஷன் போகும்போது அப் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரகு கிளைம்ட் அப் த ட்ரீ. ரகு வந்து ட்ரீக்கு மேலே ஏறுறாரு டு கெட் ஹிம்செல்ஃப் சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஓகேவா, ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு? இவர் வந்து என்ன பண்ணுறாரு? கிளைம் பண்ணுறாரு அப், லோயர் பொசிஷன்லேருந்து ஹையர் பொசிஷன். ஓகேவா, ஸோ அடுத்ததாக பாருங்கள் டவுன். ஸோ டவுன் வந்து எங்கே வரும் பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட்ஸ் எ மூமெண்ட் ஃப்ரம் ஹையர் பொசிஷன் டு லோயர் பொசிஷன். முதல்ல என்ன பார்த்தோம்? அப்பு, லோயர்லேருந்து ஹையர். ஸோ டவுனுங்கிறது ஹையர்லேருந்து லோயர். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, சில்ட்ரன் லவ் வாக்கிங் டவுன் த ஹில் ஆஸ் இட் இஸ் லெஸ் டயரிங். ஓகேவா, சில்ட்ரனுக்கு நடக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு டவுன் த ஹில். ஏன்னா வந்து அவங்க டவுன் த ஹில். ஓகே, ஸோ பெருசாக வந்து அவங்க எஃபர்ட் போடுவாங்க, ஆஸ் இட் இஸ் லெஸ் டயரிங். ஓகே, அதே மாதிரி இன்டூ. அடுத்ததாக இன்டூ பார்த்தீங்கன்னா இன்டூ எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸில் நடக்கிற மூமெண்ட்டை சொல்லும்போது இன்டூன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்கி ரீசெண்ட்லி மூவ்ட் இன்டூ ஹர் நியூ அப்பார்ட்மெண்ட். இன்டூ, அந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ். ஸோ இன்டூ ஹர் நியூ அப்பார்ட்மெண்ட். ஓகே, ஸோ அடுத்தது ஆன் டூ பாருங்கள். ஆன் டூ எங்கே யூஸ் பண்ணுவோன்னா இட் இண்டிகேட்ஸ் எ மூமெண்ட் ஆன் எ சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இட் இண்டிகேட்ஸ் எ மூமெண்ட் இருக்குது, ஆன் எ சர்ஃபேஸில் இது பண்ணும்போது ஆன் டூ யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, ஐ ஆஸ்க்டு மை சிஸ்டர் டு மூவ் ஹர் திங்ஸ் ஆன் டு த செகண்ட் ஷெல்ஃப். ஓகே, ஸோ இவங்க சிஸ்டர் என்ன கேட்குறாங்க? அவங்க திங்ஸை செகண்ட் ஷெல்ஃப்க்கு மூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அந்த இடத்துல ஆன் டூ அப்படிங்கிறது வரும். ஸோ அடுத்ததாக பாருங்கள் ஓவர். ஓவருங்கிறது எங்கே வரும்னா இட் இண்டிகேட்ஸ் ஏ மூமெண்ட் இன் ஏ ஃபார்வர்ட் அண்ட் அப்வர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ இதை என்ன இண்டிகேட் பண்ணுது? ஒரு ஃபார்வேர்டோ ஒரு அப்வர்ட் டைரக்ஷனோ இண்டிகேட் பண்ணுறது தான் ஓவர். ஓகே, இண்டிகேட்ஸ் ஏ மூமெண்ட் இன் ஏ ஃபார்வர்ட் ஆர் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி டைரக்ஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா த ஸ்ப்ரிண்டர் ரேன் ஓவர் மோர் தென் 10 ஹர்டல்ஸ் இன் இஸ் லாஸ்ட் ரேஸ். ஓகே, த ஸ்ப்ரிண்டர் வந்து மோர் தென் 10 ஹர்டல்ஸ் இன் இஸ் லாஸ்ட் ஸ்பேஸ். ஸோ வந்து இந்த இடங்கள்ல என்ன வரும்? ஓவர். ஓவர் மோர் தென் ஒரு ஃபார்வர்ட் பொசிஷனில் வருது. ஓகேவா, ஸோ அதனால் ஓவர் மோர் தென் 10 ஹர்டல்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது பிட்வீன் அண்ட் அமாங் எங்கே வரும்? பிட்வீனும் இருக்குது, அமாங்கும் இருக்குது. ஸோ எங்கே வரும் அப்படின்னு பார்க்கும்போது பிட்வீன் வந்து ஒரு 2 பொருள்கள் 2 இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது பிட்வீன் வரும். இஸ் வென் பேனிங் இஸ் வென் நேமிங் டெஃபினிட் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். ஃபார் பார்த்தீங்கன்னா த ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. யாருக்கும் நடக்குது ஃபைனல் மேட்ச்? இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பிட்வீன். ஓகேவா, ஸோ அதுவே அமாங் அப்படிங்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக்கலி நேம்டு கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேவா, ஐட்டம்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் எ குரூப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த செயிலர்ஸ் டிவைடட் த மணி அமாங் தெம்செல்வ்ஸ். அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, we discussed this point among ourselves many times over the past months.
அமாங் அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்பெசிஃபிக்கலி நாட் நேம்டு. ஓகேவா? சில இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல சில இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஓகே, ஸோ வி ஹேவ் பின் லிவிங் இன் சென்னை. ஸோ இங்கே ஃபார் வருமா சின்ஸ் வருமா? 8 years கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும்? ஃபார். ஓகே, ஸோ ஃபார் 8 years தான் வந்து அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. ஓகே, அப்துல் ஹேஸ் டேக்கன் அட் இஸ் ஃபாதரா ஆஃப்டர் இஸ் ஃபாதர்? அவங்க அப்பாக்கு அப்புறம் ஆஃப்டர் இஸ் ஃபாதர். அடுத்ததாக பாருங்க, விமல் ஜென்ரலி கோஸ் டு இஸ் ஒர்க் பிளேஸ். கோஸ் டு இஸ் ஒர்க் பிளேஸ் மோஸ்ட்லி டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன வரணும்? பை வரணும். ஓகேவா? பை வரணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது பை வரணும். அதுவே பை இண்டிவிஜுவலாக நம்ம த்ரூவேர்ட்ஸ் நம்ம காலில் நடக்கிறது அந்த மாதிரி வரும்போது ஆன் வரணும். இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஓகே, ஸோ நான் வந்து நடந்து போனேன், பைன்னு யூஸ் பண்ணக்கூடாது, அங்கே ஆன் யூஸ் பண்ணணும், ஆன் ஃபுட். ஓகேவா? ஸோ அதுவே நீங்கள் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போகிறோம் அப்படிங்கிற வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது பைங்கிறது யூஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் டேஷ் த லீவ்ஸ். ஓகே, அமாங்கா பிட்வீனா? ரெண்டு பொருட்கள் இல்லைங்க, ரெண்டு லீவ்ஸ் நடுவில் இருக்கா? இல்லை, லீவ்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அப்போனா என்ன, இது ஒரு நாட் ஸ்பெசிஃபைடு. அமாங் த லீவ்ஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது மணி டிவைடட் இஸ் டாய்ஸ் டேஷ் இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இங்கே அமாங் வராது, இது தப்பு. ஸோ ஆக்சுவலாக பிட்வீன் இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வரும். பிட்வீன் இஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ ப்ரிப்போசிஷன்னா ஒரு சின்ன மைண்ட் மேப் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இன் ஆன் அட் எந்த இடங்களில் வரும்? ஓகே, ஸோ இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன் ஆன் அட். ஸோ இன்னும் வந்து ஜென்ரலாக பிக்கர் இருக்குது. ஆனுங்கிறது மோர் ஸ்பெசிஃபிக் ஸ்மாலர். அட்டுங்கிறது வெரி ஸ்பெசிஃபிக் ஸ்மாலஸ்ட். ஓகேவா? ஸோ இன்னும் எங்கே வரும்? செஞ்சுரிஸ், டிகேட்ஸ், டைம் இதில் பார்க்கும்போது ஓகேவா, செஞ்சுரிஸ், டிகேட்ஸ், இயர்ஸ், மந்த்ஸ், வீக்ஸ் அப்படின்னு வரும். இந்த பக்கம் லொக்கேஷன் இதில் பார்க்கும்போது இன்னும் எங்கே வரனா அதான் சொன்னோம் இல்லையா, பிக்கர் லைக் கண்ட்ரி, சிட்டி, நெய்பர்ஹுட் அப்படி வரும்போது இன்னும் வரும். அடுத்தது ஆனுங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா டேஸ், வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, த வீக்கெண்ட், ஒரு பர்டிகுலர் பர்த்டே. ஓகே, ஸோ அப்படிலாம் இயர் கூடயே வந்து இந்த பர்டிகுலர் டேட்டோட வரும். May 7th 1964. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது ஆன். இந்த பக்கம் லொக்கேஷனை பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டோ ஒரு கார்னரோ அவென்யூஸோ அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணும்போது ஆன் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக் அண்ட் ஸ்மாலஸ்ட். இங்கே டைம் சைட் பார்க்கும்போது ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 AM, 12 o'clock, 5 PM. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் டைம் மென்ஷன் பண்ணும்போது வரும். அடுத்தது இந்த பக்கம் பார்க்கும்போது லொக்கேஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் அட்ரஸ், ஏதாவது ஒரு ஸ்டோர், ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் பற்றி மென்ஷன் பண்ணும்போது அட்டு வரும். ஸோ தான் இன் அண்ட் ஆட்கான பர்டிகுலராக சொல்ல வேண்டியது. ஸோ இது வரைக்கும் ப்ரிப்போசிஷன்ஸ் பார்த்தோம், அதுக்கான ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ இதுக்கான பிவைக்கு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கிறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.